ஹலோ எவ்ரிவன், என் பேர் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, முருகன் தீமில் இருக்கிற ஒரு பெயிண்டிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வரைஞ்சி வச்சுட்டேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் கலர்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது ஒரு ப்ராடக்ட். இது வந்து நீடபிள் ரேசர், டாம்ஸோட கம்பெனிக்கு தான் இதுவும். இது ஏன் வாங்கினேன்னா, இந்த டப்பா க்யூட்டாக இருந்தது, வாங்கி வச்சுட்டேன். 2 மாதமாக இருந்தது. அதனால சரி இதுக்கு யூஸ் பண்ணலான்னு எடுத்தேன். இது நீடபிள் ரேசர்னால் நார்மல் ரேசரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து நார்மல் ரேசர் எப்பயும் திக்காக இருக்கும். நீடபிள்னால இது நம்ம க்ளே டைப்பில் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி க்ளே டைப்பில் நம்மளுக்கு கொஞ்சமாக தேவை, எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்து நம்ம அது எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். இது மோஸ்ட்லி இப்போ நம்மளுக்கு பெயிண்டிங்கில் லைட் ஷேடாக தான் அந்த ஸ்கெச்சஸ் தேவையாக இருக்கும். நீடபிள் ரேசர் யூஸ்ஃபுல் தான். இதில் பண்ணுறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதோட டிஃப்ரென்ஸ், நான் லைட் ஷேட் ஆகிறத. இது என்னோடய ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ. இதை வச்சு தான் நான் வரைய போகிறேன். நான் இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணது வாட்டர் கலர் தான். வேறு அக்ரலிக்கில் கூட பண்ணலாம் தான். நான் வாட்டர் கலரில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி வரும்னு. அதுக்கப்புறம் ஆனால் இதில் பிரச்சனையாக எனக்கு வந்தது மட்டும் அந்த வேலில் அந்த ஷேட்ஸ் கொண்டு வர்றது தான். வேல் வரையும் போது மட்டும்தான் அந்த எனக்கு கோல்டன் ஷேட்ஸ் வரவே இல்லை. அதுக்கு நான் என் கையில் நிறையா ஷேட்ஸு பண்ணி கொண்டு வர பார்த்தேன். ஆனால் அப்புறம் எப்படியோ எண்டில் வந்துருச்சு எனக்கு அந்த வேலோட ஷேட்ஸும். நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் பெயிண்டிங் பண்ணணுன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். வேலும் படி ஏறுதடா